ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்துருக்குன்னா, குடும்பஸ்தன் இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆனால் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்குன்னே சொல்லாங்க. இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆனால் குடும்பஸ்தன் படம் எப்படி இருக்குன்னு வாங்க பார்த்தலாம். யாரை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குடும்பஸ்தன் இந்த படத்தை யார் டேட் பண்ணிக்கா, ராஜேஸ்வரன் அவங்க தான் இந்த படத்தை டேட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. இதே மாதிரி இந்த படத்தில் மணிகண்டன் ஹீரோ ஹீரோயின் நிறைய பேர் நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்லிடுறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டரு ப்ரொடியூசர் இவங்களோட ட்ரூ ஸ்டோரினே சொல்லாங்க. படத்தில் இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த மாதிரி தான் மூவ் பண்ணியிருக்காங்க. வாங்க படத்தோட ஒன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தோன்னா, படத்தோட ஒன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவசரமாக படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்களோட லைஃப்பை வந்து ரன் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் 2 பேர்த்தோட வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா, பொண்ணோட வீட்டில் ஆசீர்வாதம் கிடைக்கல, எதிர்ப்பு மட்டும் தான் கிடைக்குதுன்னே சொல்லாங்க. ஆனால் ஹீரோ வீட்டில் தான் வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வாழ்ந்துட்டு வந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஒரு பிரச்சனைகள் ஆகுது. இவங்க முன்னாடி நம்ம செம்மையாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் 2 பேர் முடிவெடுத்து ஒரு வெளியே ஒரு பக்கம் போகிறாங்க. அவங்க 2 பேர் வந்து நல்லா வாழ்ந்து காமிச்சாங்களா காமிக்கலே தான் இந்த படத்தோட ஒன் ஸ்டோரி. குடும்பஸ்தன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிடுறேன். படத்தோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக தான் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லாங்க. மணிகண்டனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கும்போது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காமெடி பண்ணுவாங்க. அந்த காமெடியெல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க சொல்லணும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் அந்த மாதிரி தான் படம் மூவ் ஆகும். மணிகண்டன் அவங்க ஃபேமிலி நார்மலாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலைகள்லாம் வந்து தொடர்ந்து நிறைய ப்ரெஷர் வேலைகள்லாம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லாங்க. அவருக்கு வந்து வேலையே செய்ய முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் தள்ளப்படுது. ஏன்னா டைம் பார்த்தாது அந்தளவு வேலை அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக செய்கிற காரணத்தினால அது அப்படியே ஆப்போசிட் ஆகின்னு சொல்லாங்க. நம்ம கம்பெனிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான பேர் இவர் க்ரியேட் ஆகி இவர் வந்து வேலையை விட்டு நிற்கிற மாதிரி ஆயிரும். ஓனர்ஸ் நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டினதுக்கப்புறம் அவர் இருக்கிற வேலையெல்லாம் தொடர்ந்து கைவிடுற சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இந்த சூழ்நிலையில் எப்படி அவர் வந்து குடும்பத்தை காப்பாற்றலை அப்படின்னு அந்த ஸ்டோரி போனே சொன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினுக்கிட்ட இவங்க பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லாத அளவுக்கு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து எந்த இடத்துலையுமே போர் அடிக்க விடாது. ஏன்னா காமெடி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லாங்க. மதகதராஜா எப்படி பார்த்தீங்க, அதே மாதிரி இந்த படத்துலேயும் தொடர்ந்து ஒரு காமெடிகள் சர்க்கிளாக வந்துக்கிட்டே இருக்குன்னே சொன்னாங்க. லொல்லு சபா பற்றி சொல்லி ஆகணும். அவரோட ஆக்டிங்கும் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்காருன்னு சொன்னாங்க. அவங்களும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. அதேமாதிரி மணிகண்டனுக்கு வர அப்பா வந்து பார்த்திங்கன்னா சுந்தர ராஜா அவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க. அவரோட ஆக்டிங் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க என்னோட கருத்தாக இருக்குது. எல்லாத்தோட இதுவும் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. படத்தில் காமெடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். கிளைமேக்ஸ் வர வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு காமெடி வச்சு ஒரு எமோஷனல் கண்டாரமே முடிச்சிருப்பாங்க. முடிக்கும் போதே காமெடியாக தான் முடிப்பாங்க. அந்த அளவுக்கு தான் படம் போகனே சொல்லாங்க. கடைசியாக மணிகண்டன் அவங்க குடும்பஸ்தனை பார்த்து இவர் வந்து வேலைகளை விட்டதுக்கப்புறம் என்ன சூழ்நிலைக்காக வந்து அவர் மேலே வருவார்னா தொடர்ந்து கடன் வாங்கிடுவார்னே சொல்லாங்க. கடன் வாங்கினதுக்கப்புறம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு யார் வருவார்னா, எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் நம்ம கடன் வாங்கிடுவோம், நம்ம அப்பாவை வந்து கொடுக்க சொல்லிடுவோம். அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு லாஜிக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா 2 கேட்பாரு, ஏடா 100 200 தான் கடன் வாங்கினியாப்பா அப்படின்னு கேட்டோடனே, இல்லைப்பா 20,000 வாங்கியிருப்பேன். ஓ 20,000 தான் வாங்கியிருப்பியா, இல்லைப்பா 1,00,000 வாங்கியிருக்கேன். அந்த இடத்துல தேட்டரில் வேறு லெவலில் ஸ்கோர் பண்ண மாதிரி சிரிப்பு வந்துச்சு வருங்க, வேறு மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒவ்வொரு சீன் பை சீனும் பார்க்கும்போது வந்து வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லாங்க. குடும்பஸ்தன் படத்தை கண்டிப்பாக இல்லை தேட்டர் சைடு போய் பாருங்கள். இது வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரிங்க. எல்லாத்துக்குமே இந்த விஷயம் நடந்திருக்கும். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சோ கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மூவி வந்தவுடனே ரிவ்யூ தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இர்ஃபான் ரிவ்யூ எல்லாம் அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.